பண்ணக்கூடிய ஆட். ஓகே, ஸோ உங்களுக்கு உங்க பிசினஸ்க்கு லீட்ஸ் வேணும்னா தென் யூ ஹேவ் டு ரன் திஸ் ஆட். ஸோ லீட்ஸ் அப்படின்ற கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் கண்டினியூ. முன்னாடி எல்லாம் சேம் தான். கேம்பெயின் நேம் யூ ஹேவ் டு கிவ். இதெல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இங்க மட்டும் 2 இருக்கும். இது வந்து ஓகே. இங்க 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு கேம்பெயின் பட்ஜெட், இன்னொன்னு ஆட் செட் பட்ஜெட். ஓகே, கேம்பெயின் பட்ஜெட்னா நீங்க கேம்பெயினுக்கு ஒரு 1000 rupees கொடுக்குறீங்க. கீழே ஒரு 3 ஆட் செட் இருக்கு. ஸோ எது பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஆட் செட்னு பார்த்துட்டு அதுவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். யூ கேனாட் சே தட் எனக்கு இது ஒரு 200 இது ஒரு 200 அப்படி நீங்க செட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இப்போ யூ ஹேவ் ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷர்ட்ஸ். ஒன்னு லினன் வச்சிருக்கீங்க, ஒன்னு டெனிம், இன்னொன்னு நார்மல் அடிக்கடி கட்டாது ஃபார்மல் ஷர்ட்ஸ் வச்சிருக்கீங்க. ஒரு ஆப்ஜெக்டிவ் என்னன்னா எனக்கு எந்த ஷர்ட் வித்தாலும் பரவாயில்ல, எனக்கு வித்தா போதும் அப்படின்னா நீங்க கேம்பெயின் பட்ஜெட் கொடுக்கலாம். இப்ப அன்னைக்கு தேதிக்கு வந்து உங்களுக்கு வந்து லினன் ஷர்ட்ஸ் தான் நிறைய மூவ் ஆகுதுன்னா மெட்டா வில் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்பெண்ட் மோர் மணி ஃபார் லினன் ஷர்ட்ஸ். சரியா? இது வந்து மெட்டா டிசைட் பண்ணக்கூடியது. இந்த மேல இருக்கிற கேம்பெயின் பட்ஜெட் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டர் பட்ஜெட் வந்து பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அக்ராஸ் யுவர் கேம்பெயின். ஆட் செட் பட்ஜெட் அப்படின்றது வந்து நீங்க வந்து எனக்கு லினனுக்கு 200, டெனிம்க்கு 200, எனக்கு ஃபார்மலுக்கு 200 அப்படின்னு சொல்லி நீங்க செட் பண்ணிக்கலாம். ஒரு ஆட் செட்டோட பட்ஜெட் எடுத்து இன்னொரு ஆட் செட்டுக்கு அது யூஸ் பண்ணாது. கிளியரா? அதுக்கப்புறம் டெய்லி பட்ஜெட் ஐ எம் கிவிங் as 1000. கேம்பெயின் பிட் ஸ்ட்ராட்டஜி ஹை வால்யூம்லயே இருக்கட்டும், அதில் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். Special ad category, we are not running any special ad category, so I am not giving any special ad category. And next, நீங்க ஒரே கேம்பெயின் ரன் பண்ணிக்கலாம், இல்ல 2 கேம்பெயின், ஆனா ரெண்டுமே ஆக்டிவ்ல இருக்கும். And then ad set name you can give. Conversion இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க கிளிக் பண்ணுங்க, மேல மல்டிபிள் இருக்கும். அது உங்களுக்கு வெப்சைட்டுக்கும் கொண்டு போகலாம், இன்ஸ்டன்ட் ஃபார்மும் வரும். வெப்சைட்டும் கால், இன்ஸ்டன்ட் ஃபார்ம், மெசேஞ்சர் மாதிரி மேல மல்டிபிள் இருக்கும். மல்டிபிள் சூஸ் பண்ணாதீங்க, சூஸ் எனி ஒன். ஓகே, கீழே வந்தீங்கன்னா சிங்கிள் இருக்கும். ஸோ இங்க வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜஸா கன்வெர்ட் ஆகணும்னா கிவ் வாட்ஸ்அப். ஓகே, நான் வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜஸ் வருதுன்னா நான் சொன்னா அதுல ஜங்க் வால்யூம் ஜாஸ்தி இருக்கும். உங்களுக்கு 100 வந்து அதுல 2-3 தான் வந்து உள்ள வந்தாங்கன்னா உங்க நம்பர் நமக்கு விசிபிள் ஆயிடுச்சுல்ல. ஸோ தட்ஸ் இன் கன்வர்ஷன். ஓகே, வெப்சைட்னா நம்ம வெப்சைட்டுக்குள்ள வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி பண்றது. ஃபார்ம் ஃபில் பண்ணி அந்த தேங்க்யூ பேஜ் பாக்குறது வெப்சைட் கன்வர்ஷன். ஜாஸ்தி இதுல ரன் பண்ணக்கூடியது இன்ஸ்டன்ட் ஃபார்ம். ஆட்டோ ஃபில்னு கிடையாது, காமிக்கிறேன். இப்போ வெப்சைட்டுக்குன்னா இப்போ வெப்சைட், மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எது கிளிக் பண்ணாலும் நீங்க பெருசா ஒன்றும் பண்ண தேவையில்லை. இப்போ வெப்சைட் நீங்க கொடுக்குறீங்கன்னா கிளிக் வெப்சைட். இங்கதான் உங்களோட டேட்டா செட் கேட்கும். இங்க பர்ஃபார்மன்ஸ் கோல் என்ன, உங்களுக்கு மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் தான் வேணும். டேட்டா செட் நேற்று நீங்க கிரியேட் பண்ணீங்கல்ல, அந்த டேட்டா செட்டை வந்து இங்க நீங்க செலக்ட் பண்ணணும். இப்போ என்னோட இன்ஆக்டிவ்ல இருக்கு, உங்களுக்கு ஆக்டிவ்ல இருக்கும், அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கன்வர்ஷன் ஈவெண்ட் என்ன வேணும் அப்படின்னு கேட்கும். இப்போ என்னோட இது ஆக்டிவ் இல்லை. இப்போ நீங்க சாம்பிள் பேஜ் நேற்று கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க, ஒரு கஸ்டம் கன்வர்ஷன் கிரியேட் பண்ண சாம்பிள் பேஜ்னு சொல்லி, அது இங்க ஆக்டிவ்ல இருக்கும், அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். இப்ப நீங்க சாம்பிள் பேஜ் கிரியேட் பண்ணிட்டீங்க, ஒரு 7 நாளா எந்த டேட்டாவும் அதுக்குள்ள வரலன்னா இன்ஆக்டிவ்ல தான் இருக்கும். சரியா? So when you run the ad, activate it and again run. ஆக்டிவேட்டட்னா இன்னொரு வேற ப்ரௌசர்ல போய் சும்மா உள்ள லாகின் பண்ணி பாருங்க. 7 நாள் யாருமே வரலன்னு இன்ஆக்டிவேட், எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லைன்னா ஆட் இல்லை, அந்த கஸ்டம் கன்வர்ஷன் வந்து இன்ஆக்டிவ் ஆயிடும். அதனால
ஆட் ரன் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஆக்டிவேட் இட் அண்ட் தென் ரன் இட். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இதுல வேற எதுவும் சேஞ்ச் இருக்காது, ஹெட்லைன்ஸ் அந்த மாதிரி தான் கொடுக்கணும். பட் இங்க இன்ஸ்டன்ட் ஃபார்முக்கு மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். ஸோ ஐ எம் கோயிங் டு ஷோ யூ இன்ஸ்டன்ட் ஃபார்ம். ஓகே, இப்ப நான் அந்த வெப்சைட்டா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், எதுனாலுமே இந்த ஒரு செக்ஷன் மட்டும்தான். இப்ப நான் வாட்ஸ்அப் கொடுக்குறேன்னா ஐம் கிவிங் வாட்ஸ்அப், நீங்க வந்து வாட்ஸ்அப் நம்பர்னு சேஞ்ச் ஆகும். ஓகே, கண்டிப்பா. அண்ட் இஃப் ஐ எம் கிவிங் இன்ஸ்டாகிராம், இன்ஸ்டாகிராம் மட்டும் காமிக்கும். வெப்சைட்னா வெப்சைட் கன்வர்ஷன்ஸ் காமிக்கும். எந்த அது எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்? நீங்க இதுல தான் லிங்க் பண்ணிருக்கீங்க. only one Instagram. Now I am going to show you this one, instant form. இதுதான் நிறைய நீங்க யூஸ் பண்ணுவீங்க இன்ஸ்டன்ட் ஃபார்ம். ஏன்னா இந்த ஃபார்ம்ல வந்து யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அண்ட் ஃபில்டர் தி கேண்டிடேட்ஸ். வெப்சைட் கன்வர்ஷன் நாங்க ட்ரை பண்ணோம், ஆனா என்ன பயங்கரமா காசு செலவாயிடுச்சு. இப்படின்றதுக்குள்ள 500 ரூபாய் போயிடுச்சு. ஸோ நான் அந்த மாதிரி ரன் பண்றதுனா நான் ஐ வில் கோ வித் கூகுள் ஆட்ஸ். எனக்கு இதுல வந்து இன்ஸ்டன்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணாவே போதும். ஆனா கம்பேரிட்டிவ்லி சர்வீசஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் தான் இன்னும் பெட்டர். மெட்டா ஆட்ஸ்ல வந்து நீங்க ரன் பண்ணலாம். இன்னைக்கு நான் சொன்னல ஒரு 20 லீடுல 2 கன்வெர்ட் ஆகும். இங்க நம்ம கேட்டலாக் எல்லாம் எதுவும் செலக்ட் பண்ணல. அந்த கேட்டலாக் ஷாப்பிங் ஆட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவோம். அகைன் கமிங் டவுன், இங்க ஆட் ஸ்பெண்ட் லிமிட், ஸ்கெடியூல், ஸ்டார்ட் டேட் அண்ட் டேட் பண்ணுவீங்க. ஆடியன்ஸ் ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணி வச்ச ஆடியன்ஸ், இதெல்லாம் நேற்று பார்த்த ஞாபகம் இருக்கா? ஆடியன்சஸ் எல்லாம் ஓகே. ஸோ ஆடியன்சஸ் யூ ஹேவ் டன். கீழே வரும்போது பிளேஸ்மெண்ட்ஸ் யூ நீட் டு அன்செலக்ட் ஆடியன்ஸ் நெட்வொர்க். சரியா? தென் கம் டவுன். இது வந்து நீங்க பெருசா எதுவும் பண்ண தேவையில்ல, பட் கெட் டு நோ வாட் இஸ் திஸ் அப்படின்றது. பிளேஸ்மெண்ட்ஸ், பிளேஸ்மெண்ட்ஸ்ல வந்து மோர் செட்டிங்ஸ் வரும். இங்க அலோவ் ஸ்பெண்டிங் டு எக்ஸ்க்ளூடட் பிளேஸ்மெண்ட் இருக்கும், அதை வந்து அன்செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் கமிங் டவுன் என்ன கேட்கும்னா ஏதாவது ஆடியன்ஸ் நெட்வொர்க் வந்து இப்போ என்னோட ஓகே ஆக்டிவா இல்ல. இப்போ ஆடியன்ஸ் நெட்வொர்க் ஆட் வந்து டிசேபிள் பண்ணணும். இதெல்லாமே வந்து டிஃபால்ட்டா இருக்கக்கூடியதான். யூ ஆர் நாட் கோயிங் டு சேஞ்ச் எனிதிங். இப்போ உங்களுக்கு பப்ளிஷர் பிளாக் லிஸ்ட்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டை நீங்க பிளாக் பண்ணுமா, இல்ல பர்டிகுலர் இப்போ எனக்கு வந்து நான் ஜெஸ்டினா என்னோட காம்படிட்டர், அப்ப நான் வந்து என்னோட ஆட் அவங்க பார்க்க கூடாது அப்படின்னா ஐ கேன் கோ அண்ட் அவங்க இன்ஸ்டாவோட யூஆர்எல் அங்க நான் வந்து என்டர் பண்ணேன். ஸோ இட் வாண்ட் ஷோ டு ஹர். அந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் வேணும்னா அதை நம்ம பண்ணிக்கலாம். அது மாதிரி கண்டென்ட் டைப் எந்த அக்கௌண்ட் வேணும். ஸோ இங்க வந்து எக்ஸ்க்ளூட் லைவ் வீடியோஸ் காமிக்குது. அதாவது ஃபேஸ்புக் இன்ஸ்ட்ரீம்ல வந்து காமிக்கணுமா வேண்டாமான்றது. ஸோ அதெல்லாமே வந்து நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நோ இட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது. இதுல போய் நீங்க இப்போ எனக்கு வந்து இன் கான்டென்ட் ஆட்ஸ் இப்போ இது வந்து அப்ளை சொல்லிட்டு ஃபேஸ்புக் இன்ஸ்ட்ரீம். இப்போ உங்களது வந்து ஷோ ஆட்ஸ் டு ஆல் கண்டென்ட், எந்த கண்டென்ட்டா இருந்தாலும் காமிங்கன்னா எக்ஸ்பேண்டர் கொடுத்துங்க. ரொம்ப ஹைலி சென்சிட்டிவ் கண்டென்ட் வேண்டாம் அப்படின்னா மாடரேட் கொடுத்துங்க. இன்னும் அடிஷ்னலா வந்து ரொம்ப ஃபில்டர்டு இந்த மாதிரி பொலிட்டிக்கல் இது வேணும், இல்ல வந்து ரொம்ப குரூவல்ட்டி இருக்கிற அந்த மாதிரி இதுலயுமே ஒரு நியூஸ் வந்து ஹைலி சென்சிட்டிவ் நியூஸ் வருது, அதுல எனக்கு காமிக்காதீங்க அப்படின்னு நீங்க கொடுத்துக்கலாம். பட் அதெல்லாம் வந்து ரொம்ப நேரோ டவுன் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் கிவ் தட். இது யாரும் எதுவும் சேஞ்ச் பண்ண போறது கிடையாது. பட் பப்ளிஷர் மட்டும் உங்களுக்கு யாராவது ஆட் பண்ணணும்னா யூ கேன் கிவ். இப்போ இங்க வந்து ஐடென்டிட்டி ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் செலக்ட் ஆயிடுச்சு. கிரியேட் ஆட் வந்து சிங்கிள் இமேஜ் ஆர் கரோசல். நான் வந்து மல்டி அட்வர்டைசர் எடுத்து விடுறேன். டெஸ்டினேஷன் வந்து ஐ வாண்ட் டு கிரியேட் அ ஃபார்ம். Now I have to create a form.
இப்போ இந்த ஃபார்ம் வந்து நான் கிரியேட் பண்ணாதான் ஆடு கூட வந்து இந்த ஃபார்ம் வந்து கீழே வரும். அவங்க கிளிக் பண்ணுவாங்க, they need to enter it. So now create a form. சரியா? இந்த ஃபார்மோட நேம் வந்து நீங்க கொடுத்துக்கணும். whatever name you want you can give. நான் வந்து DM கோர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். மோர் வால்யூமா, மோர் இன்டென்டா, ரிச் கிரியேட்டிவானா எனக்கு ஹையர் இன்டென்ட் தான். ஓகே, எனக்கு இன்னும் ரொம்ப ஹையரா வேணும்னா இங்க நீங்க டிக் மார்க் கொடுக்கலாம். எப்படின்னா அவங்க ஓடிபி வெரிஃபை பண்ணி தான் வரும். ஆனா வந்து உங்களுக்கு லீட் ரொம்ப 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 கம்மியா போயிடும். ஸோ அது நீங்க கொடுக்க வேண்டாம், ஹையர் இன்டென்டோட விட்டுருங்க. ஒரு ஃபிளெக்சிபிள் ஃபார்ம் டெலிவரி ஆப்டிமைஸ், அவங்களே வந்து ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கட்டும் அப்படின்றது. ஓகே, அண்ட் தென் ஐ ஆம் கிவிங் நெக்ஸ்ட். இங்க வந்து யூ கேன் கிவ் யோர் ஹெட்லைன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வித் AI. learn properly. அது ஃபார்முக்குள்ள வரும்போது எதுக்கான ஃபார்ம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். வெபினாரா இல்ல கோர்ஸா இல்ல என்னன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால இதெல்லாம் நீங்க ChatGPT போட்டோ எடுத்துங்க, எனக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ணணும், அதுக்கான ஹெட்டிங் அண்ட் கிரீட்டிங் வேணும் அப்படின்னா நீங்க இதுல இருந்து எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் தென் கிவ் நெக்ஸ்ட். இங்க தான் நீங்க கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ இங்க ஆட்டோமேட்டிக்கலி இதுதான் ப்ரீஃபில்டா வரும். சரியா? அதாவது இமெயில், ஃபுல் நேம், ஃபோன் நம்பர். எனக்கு இன்னொரு இதை ஆட் பண்ணணும், எந்த சிட்டின்னு எனக்கு தெரியணும் இல்லையா? ஸோ நான் வந்து இங்க கான்டாக்ட் ஃபீல்ட்ல சிட்டி ஆட் பண்றேன். ஏன்னா நான் கோயம்புத்தூர்ல வந்து ஆஃப்லைன் கிளாஸ் நடத்த போறேன், அவன் அஸ்ஸாம்ல இருந்து என்கொயர் பண்ண எனக்கு யூஸே கிடையாது. ஸோ இதுல வந்து இங்க ஆப்ஷனல்ல டிக் ஆயிருக்கும், அதை அன்செக் பண்ணிருங்க. ஏன்னா அந்த டேட்டா இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்றோம், ஃபுல் நேம் வந்து இப்படி ட்ராக் பண்ணி மேல வைக்கிறோம், ஃபோன் நம்பர், இமெயில் அண்ட் சிட்டி. இது வந்து ஆட்டோ ஃபில், அவங்க எதுவும் ஃபில் பண்ண போறது கிடையாது. இங்க ஒரு மெசேஜ் ஆட் பண்ணுங்க, ஹாய் ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் சர்வ் யூ பெட்டர். எதுக்கு இந்த ஃபார்ம் நீங்க வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி மேல கொடுக்கணும். அது கொடுக்கலன்னா நெக்ஸ்ட்டுக்கு போகாது. நீங்க அது கொடுக்காம நெக்ஸ்ட் கொடுத்தா அது ரெட்ல காமிக்கும், அது இதுவாக தான் இருக்கும். Then you need to add question. First வந்து மல்டிபிள் சாய்ஸ். எப்பவுமே ஒரு 3 மல்டிபிள் சாய்ஸ், ஒரு டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி கொடுத்தது. ஸோ வாட் இஸ் யுவர் கரண்ட் ஸ்டேட்டஸ்? ஸ்டூடெண்ட், ப்ரொஃபஷனல், ஜாப் சீக்கர். இது ஒரு கொஸ்டின் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, ஐ நீட் டு ஆட் ஒன் மோர். இங்க நீங்க சிட்டி இல்ல வந்து கோர்ஸ் ஃபீஸ் வந்து 20,000 அஃபோர்டபுளா அந்த மாதிரி எதுவுமே கேட்கக்கூடாது. உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் கேட்கணும். நீங்க ஸ்டூடெண்டா, உனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ப்ரையர் நாலேஜ் இருக்கா, அந்த மாதிரி மட்டும் தான் கேட்கணும். அந்த ஃபீல்டுல இருக்குல்ல கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எதுவும் இதுல கேட்கக்கூடாது. அமௌண்ட்டை பத்தி எதுவும் இதுல கேட்கக்கூடாது. Are you a beginner? Yes, no. இந்த மாதிரி இன்னொரு MCQ ஆட் பண்ணுங்க and then give short answer. சரியா? ஷார்ட் ஆன்சர்ல are you interested in classroom training? ஆன்லைன் ஆஃப்லைன் அது எஸ் நோ அவங்கள டைப் பண்ண வைக்கணும். ஓகே, அவங்களுக்கு புரியாது. நீங்க வந்து இப்போ வாட் இஸ் யுவர் ஆப்ஜெக்டிவ் இன் லேர்னிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிலாம் கொடுத்தா நிறைய பேருக்கு புரியாது என்ன கேட்கறாங்கன்னு. டைப் பண்ணணும் இல்ல புரியாது, they will miss out. அதனால மேலேயே வந்து அதுக்கான ஆன்சரையும் கொடுத்துருங்க, அவங்க அதை பார்த்து டைப் பண்ணணும். எஸ் ஆ நோ, எஸ் டைப் பண்ணா போதும். அதாவது அவன் ஒரிஜினல் அப்படின்னு பாக்குறதுக்கு தான். ஓகே, தட்ஸ் ஆல். பாட்டில் ஃபில் பண்ணக்கூடாது. அவங்கள சீரியஸா இருந்தா மட்டும் தான் டைப் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரொம்ப ஃபில்டர்டா வேணும், எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல எலிஜிபிளான கேண்டிடேட் வேணும், நீங்க சொல்ற மாதிரி வாட் இஸ் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் லேர்னிங் அந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். எனக்கு என் கிளாஸ்ல வந்து அட்லீஸ்ட் வந்து இது புரியறவன் தான் என் கிளாஸ்ல உட்காரணும். இப்ப நீங்க ஒரு IAS கோச்சிங் நடத்துறீங்க, ஸோ ஐக்கியூ அந்த அளவுக்கு கண்டிப்பா இருக்கும். அவனுக்கு இதுவே புரியலன்னா அவன் எப்படி என் கிளாஸ்ல உட்காருவான்? ஸோ அந்த டைம்ல நீங்க அது கொடுக்கலாம்.
ஓகே, இந்த மாதிரி 3 MCQ and 1 descriptive அது கொடுத்துட்டு தென் கோ டு நெக்ஸ்ட். பிரைவசி பாலிசி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்க நீங்க வந்து உங்க வெப்சைட்டோட பிரைவசி பாலிசி நீங்க கொடுத்தே ஆகும். இப்போதைக்கு நான் கொடுக்குறேன். ஆனா எல்லா வெப்சைட்டுக்குமே ஒரு பிரைவசி பாலிசி கண்டிப்பா இருக்கும். அதாவது நான் எந்த டேட்டாவையும் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன்ற ஒரு பிரைவசி பாலிசி அதுல இருக்கும். அது மட்டும் என்டர் பண்ணிக்கிங்க அண்ட் கிவ் நெக்ஸ்ட். லீகல் டிஸ்க்ளைமர்ஸ் வேற ஏதாவது இருந்தா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். So now இது வந்து ரிவ்யூ ஸ்கிரீன், யூ கேன் செக் நம்ம என்டர் பண்ண क्वेश्चंस எல்லாம் ஓகேவா அப்படிட்டு. ஆர் யூ பிகினர், ஆர் யூ இன்ட்ரஸ்டட் இன் எஸ் ஆர் நோ. இப்போ வந்து ஏஐ வந்து கொஞ்சம் ஜெனரேட் பண்ணுது ஆன்சர்ஸ். ஆனா இங்க வந்து நம்ம அவங்க என்டர் பண்ணி தான் வரும். ஆனா இதுவே வந்து ஆன்சர் சஜஷன் சொல்லிட்டு அதுவே கொடுக்குது. தென் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், தென் பிரைவசி பாலிசி காமிக்கும். அப்புறம் வந்து தேங்க்யூ. ஸோ எண்டிங் ஸ்கிரீன் தான் நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் எண்டிங் ஸ்கிரீன். இது முடிச்ச உடனே எங்க வெப்சைட்டுக்கு போகணுமா, இல்ல வந்து வேற ஏதாவது ஃபைல் போகணுமா, இல்ல கால் பண்ணணுமா, இல்ல ப்ரோமோ கோட் ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்ட்டு. ஸோ ஐ எம் சேயிங், நான் என்னோடது வந்து பிசினஸ் வாட்ஸ்அப் நான் இன்டெகிரேட் பண்ணாததுனால இங்க வந்து வாட்ஸ்அப் ஆப்ஷன் காமிக்கல, இல்லைன்னா வாட்ஸ்அப் ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அந்த மாதிரி வரும்போது வாட்ஸ்அப் ஆப்ஷன் கொடுத்துக்கு. ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வேற ஏதாவது கேட்கணும்னா வாட்ஸ்அப் குள்ள வர்ற மாதிரி கொடுத்து பிசினஸ் வாட்ஸ்அப் இன்டெகிரேட் பண்ண இங்க வாட்ஸ்அப் ஆப்ஷன் காமிக்கும். வெப்சைட் கொடுத்தீங்கன்னா வெப்சைட்டோட லிங்க் வந்து நீங்க இங்க ஆட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் கிரியேட் ஃபார்ம். என்ன எரர் பேஜ். இந்த ஃபார்ம் நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் நேற்று சொன்னேன் இந்த மாதிரி ஃபார்ம் நம்ம ஆட் பண்ணிட்டோம். அவங்க என்டர் பண்ணும்போது நம்ம லீட் சென்டர்னு ஒண்ணு நான் காமிச்சல மெட்டா பிசினஸ் சூட்ல பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். மெட்டா பிசினஸ் சூட்ல லீட் சென்டர் வர லீட் எல்லாமே அந்த இதுல தான் வரும். அப்போ வந்து எல்லா கிளைண்ட்டுக்குமே அது எப்படி எல்லாம் தெரியாது. இப்போ நீங்க என்ன பண்ணணும், ஒண்ணு நீங்க அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும், இல்ல மேனுவலா அனுப்புற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம என்ன பண்ணலாம், ஒரு கூகுள் ஷீட் நீங்க கிரியேட் பண்ணி நீங்க கொடுக்கலாம். ஸோ அதை எப்படி செட்டப் பண்ணணும்னா இங்க கூகுள் ஷீட்னு இருக்கும். ஓகே, கிவ் செட்டப். செட்டப் பண்ணோம்னா இங்க கிரியேட் எ நியூ ஸ்ப்ரெட்ஷீட் இருக்கும். இல்லாட்டினா நீங்களே ஒரு கூகுள் ஷீட்டை கிரியேட் பண்ணி கூட இங்க போட்டுக்கலாம். ஓகே, now I am giving create a new spreadsheet. ஸ்ப்ரெட்ஷீட்டோட பேரு மே லீட்ஸ். கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதுல வந்து செலக்ட் ஷீட். இப்போதைக்கு ஷீட் 1 இருக்கும் சரியா. இப்போ நெக்ஸ்ட் நீங்க ஒரு ஆட் ரன் பண்றீங்க, மே மந்த்துக்கு ஆட் ரன் பண்றாங்க, மே லீட்ஸ் போட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் ஜூனுக்கு நீங்க ரன் பண்றீங்கன்னா அதே ஷீட்ல இன்னொரு ஷீட் 2 போட்டுட்டு ஜூன்ல போட்டீங்கன்னா இங்க கேட்கும் ஷீட் 1 ஷீட் 2 இந்த ஆடை வந்து எந்த ஷீட்டு கூட நீங்க வந்து மர்ஜ் பண்றீங்க அப்படின்னு கேட்கும். இப்போதைக்கு நம்ம ஒரு ஷீட் தான் இருக்கு, அதனால நான் கொடுக்குறேன். செலக்ட் எ ஃபார்ம். நம்ம இப்போ என்ன கிரியேட் பண்ணோம், டிஎம் கோர்ஸ் தான் கிரியேட் பண்ணோம். ஸோ டிஎம் கோர்ஸ் வந்து நான் இங்கே செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃபார்ம் கிரியேட் பண்ணாலும் அந்த ஃபார்மோட பேர் டிஎம் கோர்ஸ் தானே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கனெக்ட். டேட்டா செட் ஆட் பண்ண சொல்லும். ஐம் ஜஸ்ட் ஆடிங் மை ஆக்டிவ் டேட்டா செட். இப்போ நீங்க வந்து சென்ட் எ டெஸ்ட் லீடுன்னு இருக்கும். ஓகே, அதை ஆக்டிவேட் பண்ணனும். யூ நீட் டு சென்ட் எ டெஸ்ட் லீட். சென்ட் எ டெஸ்ட் லீட். ஸோ டெஸ்ட் லீட் ஹஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி சென்ட். இப்போ அப்டேட் நவ் அடுத்தது கொடுக்கும். அப்டேட் கொடுத்தா அந்த ஷீட் ஓப்பன் ஆகும் சரியா. இந்த ஷீட் ஓப்பன் ஆகும். நவ்
இந்த ஷீட் ஓப்பனா இருக்குல்ல, இங்க வந்து லீட் ஸ்டேட்டஸ் இருக்கும். ஓகே, அது கிரியேட்டட் இருக்கா, நீங்க என்ன பண்றீங்க, அது கான்டாக்டட் இல்ல எது வேணும் நீங்க கொடுத்துக்கலாம். ஏதோ ஒரு சேஞ்ச் நீங்க பண்ணிருக்கணும் அதுல. அதாவது அவங்க கொடுக்குற ஷீட்ல அந்த லீட் ஸ்டேட்டஸ்ல யூ நீட் டு டு சம் சேஞ்சஸ். அது அந்த ஷீட் நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க செக் பண்றாங்க. ஓகே, and then validate change. So validation successful, lead status contacted, அவ்வளவுதான், கம்ப்ளீட். இப்போ இந்த யூஆர்எல் இருக்கு இல்லையா, இந்த யூஆர்எல் காப்பி பண்ணி கிளையண்ட்டுக்கு நீங்க அனுப்புனீங்கன்னா போதும். எப்படி அந்த லீடு இருக்கும் கேட்டா, இப்படி அவங்க என்டர் பண்றது எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லா அவங்க டீடைல்ஸ் எல்லாமே இங்க வரும். ஓகே, அவங்க பார்த்துட்டு இங்க அப்டேட் பண்ணிடலாம் என்னென்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றது. ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எல்லாம் அனுப்ப தேவையில்லை. அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணாங்க. எப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்கிரீன்ஷாட் அனுப்ப வேண்டியது. ஸோ தட் இஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். ஏன்னா நான் வேற எதுல ஹெல்டப் ஆயிருப்பேன், நான் ஒரு நாள் வந்து லீவ்ல இருப்பேன், அப்ப அது லீடு போயிடும். கிளைண்ட் வந்து நம்மளதான் வந்து they will blame us. So never give the chance. ஆல்வேஸ் இந்த மாதிரி ஒரு ஷீட் கிரியேட் பண்ணி அவங்க கொடுத்துருங்க. அவங்க அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணலாம், அது அவங்க பிரச்சனை. அவங்களோட ஏதோ ஒரு இது வந்து இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ்ல வருது. So once this is done, set up your creative as usual. நீங்க Facebookல அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ரன் பண்ணணும்னா நீங்க 3 சைஸ்ல போடணும். இன்ஸ்டாகிராம்ல மட்டும்னா இது மட்டுமே போதும். பிரைமரி டெக்ஸ்ட், இல்ல இது வந்து ஹெட்லைன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். இப்போ கால் டு ஆக்ஷன் வந்து கெட் ஆஃபர்ல கெட் கோட் என்ன வேணா நீங்க கொடுத்துக்கலாம். நான் கெட் ஆஃபர் கொடுக்குறேன். ஐம் கிவ் நெக்ஸ்ட். இது நான் எதுவும் நான் எடுக்கல. ஐம் கிவிங் நெக்ஸ்ட். என்ஹான்ஸ்மெண்ட் இதெல்லாம் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அதை மியூசிக் ஆட் பண்றது, அந்த மீடியா அந்த ஃபிட் கரெக்டா கொண்டு வரது, அதெல்லாம் நீங்க டர்ன் ஆன் பண்ணிக்கீங்க. ஓகே, ஸோ now the creative is ready. இது கிரியேட்டிவ் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அட்வான்ஸ்ட் ப்ரிவியூ வந்து கொடுத்தது. அட்வான்ஸ் ப்ரிவியூல ஒவ்வொன்றுலையும் எப்படி எப்படி காமிக்கும். ஸோ இங்க வந்து நம்ம ஹெட்லைன், இங்க வந்து நம்ம இங்க ஹெட்லைன், இங்க பிரைமரி டெக்ஸ்ட் இருக்கும். Facebookல தான் அது விசிபிளா இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல கீழே மட்டும் தான் விசிபிளா இருக்கும். So once they see, they will click on this get offer. Form open ஆகும், they will fill it and submit. Clear? இங்கே வந்து அங்க பிரைமரி டெக்ஸ்ட் எல்லாம் கொடுக்கலன்னா, இப்போ பிரைமரி டெக்ஸ்ட் எது ஹெட்லைன் எதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா இங்க வந்து, அதனாலதான் நேத்து நான் வந்து இங்கதான் கொடுத்துருக்கேன். இங்க இந்த இமேஜை பார்த்து இங்க வச்சுட்டு நீங்க இங்க டைப் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நீங்க வந்து யூ கேன் டேக் இட் ஃப்ரம் ChatGPT. இங்க வந்து ஏஐ கண்டென்ட் இஷ்யூஸ் எல்லாம் எதுவுமே வராது.
and then come down and give publish. So instant form வந்து இப்போ அந்த ஆடியன்ஸ் சூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கவனமா சூஸ் பண்ணணும். நீங்க இன்னும் ஒண்ணு இங்க ரெண்டு விஷயம் தான். கூகுள் ஆட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட கீவேர்ட்ஸ் மேட்டர்ஸ். இங்க பொறுத்த வரைக்கும் உங்களோட கிரியேட்டிவ் அண்ட் ஆடியன்ஸ் மேட்டர்ஸ். சரியா? ஆடியன்ஸ் நீங்க கரெக்டா செக்மெண்ட் பண்ணாதான், இல்லைன்னா ஃபுல்லா ஜங்க் லீடா வரும். அந்த ஃபனல் வந்து இதுதான். இது வந்து கேம்பெயின் பட்ஜெட், ஆட் செட் பட்ஜெட் சொல்லலாம். அது சிபிஓ இல்ல ஏபிஓன்னு சொல்லுவாங்க. அது கேம்பெயின் பட்ஜெட் ஆப்டிமைசேஷன் இல்லைன்னா ஆட் செட் பட்ஜெட் ஆப்டிமைசேஷன். ஸோ பட்ஜெட் எனக்கு என்ன, நான் அது எப்படி பண்ண போறேன் அப்படின்றத பார்க்கணும். அண்ட் நீங்க இதுல வந்து ஆட் கிரியேட் பண்ணும்போது வாட் ஐ வுட் சே இஸ் தட், இப்போ நான் வந்து வெபினாருக்கு நான் ஒன்று ரன் பண்றேன். நேற்று நான் உங்களுக்கு ரன் பண்ணும்போது 2000 ஸ்பெண்ட் பண்ணி 15 லீடு தான் வந்துச்சு. ஆனா 15மே வேலிடா இருக்குன்றது ஏன் நம்பிக்கை. கிளைண்ட் சொல்றாங்க இல்ல எனக்கு வந்து அப்படி நிறைய குவான்டிட்டி தான் வேணும்னா ரன் ஆஸ் 2 ஆட் செட்டா போட்டுட்டு அங்க நீங்க இங்க வந்து ரிஃபைன்ட் ஆடியன்ஸ், இங்க ரிஃபைன்ட் இல்லாத ஆடியன்ஸ் வச்சுட்டு நீங்க ரன் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் எது வந்து பெட்டர். இங்க ஏபி டெஸ்டிங் போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகே டெமோகிராஃபி கொடுக்கறது தான் பெட்டர், ப்ராடா கொடுக்கறது பெட்டர் இல்ல ப்ராடா கொடுக்கறது தான் பெட்டர், டெமோகிராஃபி கொடுக்கறது பெட்டர் இல்ல. டெஸ்டிங் ஆன் பண்றது பெட்டர். இல்லன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதுல இருந்து உங்களுக்கு லீடு நிறைய வருது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஆட் செட் 1 அதுல வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஃபில்டர்ட் ஆடியன்ஸ் சொல்லி ஷீட் 1 வச்சிருக்கீங்க. ஆட் செட் 2 அதே ஷீட்ல வந்து அன்ஃபில்டர்டு போடுறீங்க. சோ இது இங்க வரும், இது இங்க வரும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதுல வந்து குவாலிட்டி ஜாஸ்தி. நீங்க ஏபி டெஸ்டிங் போட்டு தான் பண்ணணும் இல்லை, ஏபி டெஸ்டிங் போட்டு அதுவே ரிப்போர்ட் கொடுக்கும். இது வந்து உங்களுக்கு அது ஆட் கம்ப்ளீட் ஆகும்போது ரிப்போர்ட் கொடுக்கும். இது நீங்க டெய்லி நீங்க பாத்துங்க. சோ மேனுவலி இஃப் யூ வாண்ட் யூ கேன் டு இட். கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். இப்ப நீங்க ப்ராட் ஆடியன்ஸ் வந்து இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட எல்லாத்துக்கும் போய் காமின்னு சொல்றதுக்கும் ஆண்டோ வாங்குவான் அவன்கிட்ட போய் காமின்னு சொல்றதுக்கும் இருக்குல்ல. நான் வந்து இங்க லீட் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறேன். ஸோ தட் மீன்ஸ் ஓகே நம்ம எல்லாத்துக்கும் இந்த கிளாஸ் ரூம்குள்ள போய் நீ மார்க்கெட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு நான் 100 ரூபா வாங்குறேன். அந்த கிளாஸ் ரூம்ல ஆண்டோ வாங்குவான் 200 ரூபா. So there is a difference. Meta ads run பண்றது ரொம்ப ஈஸி compared to Google ad. பட் என்னன்னா your client will keep on pestering you. எனக்கு வந்து லீட் குவாலிட்டி இல்ல, கன்வெர்ட் ஆகல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிருவாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராட் ஆடியன்ஸ்க்கெல்லாம் ரன் பண்ணிடுவோம். 50 லீடு 60 லீடுன்னு வரும். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க அப்படிதான் பண்ணோம். ஆக்ஸ்போர்டுக்கு ஒரு 50-60 லீடு அவங்களுக்கு போச்சு. அதுக்கு அடுத்து இதுல வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு 15 லீடு போகும்போது ஏன் ஃபர்ஸ்ட் கேம்பெயின் 50 வந்துச்சு, இது ஏன் 15 தான் வருது அப்படின்னு சொன்னா போடுவோம். சொல்லி 50 லீடு வந்து 50 லீடு பேசி அந்த டெலிகாட வந்து ஷீ வுட் ஹேவ் பீன் எக்ஸாஸ்டட். மெட்டா லீட்ஸ் வந்து நல்லா இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க இப்ப நல்ல ஒரு 15 லீடு கொடுத்தாலும் அவங்க வந்து மெட்டா ஆட்ஸ் தானே அப்படி போயிடுவாங்க. See, always sales team will blame on digital marketing team. எனக்கு லீடு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. The marketing team will always be the scapegoat. அவங்களுக்கு வெப்சைட் கிளியர் ஆகல. கூகுள் ஆட்ஸும் ரன் பண்ணாங்க. அவங்களுக்கு பொறுமை வேணுமே. அதாவது இன்னைக்கு ஆட் ரன் பண்ணி தேர் எக்ஸ்பெக்டிங் தி ரிசல்ட் ஃப்ரம் டே 1. மெட்டா ஆட்ஸ்னா வந்து அட்லீஸ்ட் ஓகே ஏதோ லீடு வரணுன்றதுக்காக மெட்டா ஆட்ஸ் ரன் பண்றது. மெட்டா ஆட்ஸ்லயுமே கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் we need to identify their audience. எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குல்ல. சிஸ்டம் has to know that ஓகே இதுதான் இவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் தெரியணும். அதுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அட் தட் டைம் வந்து 3 நாளைக்கு 1000 ரூபாய்க்கு ரன் பண்ணியாலும் எந்த யூஸ்மே கிடையாது. சஜஷன் இல்ல. இப்ப இதுல வந்து மேனூஸ் ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஏ இருக்கு. இல்ல நீங்க கிளவுடு கூட நீங்க கனெக்ட் பண்ணலாம். அப்போ வந்து டெமோகிராஃபி வந்து செகண்ட் ஏன்றது வந்து நேத்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து they are having 2 வெப்சைட்ஸ் ஆல்ரெடி. .in co.in இருக்கு. அவங்களுக்கு இன்டர்நேஷனல் பண்ணணும்.
இன்டர்நேஷனல் எஸ்இஓ பண்றதுக்கு .in.co.in பண்ண முடியாதுன்னு கிடையாது, பட் இட் இஸ் பிட் டிஃபிகல்ட். ஏன்னா அங்க இருக்கிறவங்க வந்து இப்ப இங்க வந்து நீங்க ஒரு வெப்சைட் பாக்குறீங்க .a உங்களுக்கு எப்படி இருக்கும், யூ வில் நாட் கோ இன்சைட். அதே .comனா ஃபைன். இன்னொன்னு கூகுளுக்குமே .in இந்தியா அப்படின்றத யுவர் சஜஸ்டிங். இன்டர்நேஷனல் எஸ்இஓல இல்ல அது டெல் இட் டு யூ. சோ அவங்களுக்கு நான் சொன்னது என்னன்னா .com ஒன்னு வாங்குங்க. வாங்கிட்டு நீங்க அது வந்து நான் மீட்டிங்ல சொன்னது, எனக்கு டக்குனு அப்ப ஞாபகம் நான் சொன்னேன் .com வாங்குங்க. வாங்கிட்டு அதுல இன்டர்நேஷனல் எஸ்இஓ எல்லாம் பண்ணலாம். இந்த .co.in இதுல ரீடைரக்ட் பண்ணி விட்டுருவோம். 301 போட்டு ரீடைரக்ட் பண்ணிடலாம். சோ என்ன ஆகும்னா அது 10 வருஷமான டொமைன். அப்ப அதோட அத்தாரிட்டி எல்லாம் இதுக்கும் வந்துடும், போகாது. இல்லாட்டினா இது 2 இந்தியாவுக்கு வச்சுட்டு மத்ததை வந்து வச்சுக்கோங்க. பிரைமரி வெப்சைட்டை வச்சுட்டு இது இந்தியாவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. வேணும்னா இதுல வந்து ஒரு லிங்க் வேணா கொடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு தென் ஐ செக் வித் கிளவுட். வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்க்கும்போது அதுவும் அதே தான் ரெக்கமெண்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டேன். ஏன்னா எனக்கு இப்ப இது 2 இருக்குது, எனக்கு இப்ப .com வந்து கண்டிப்பா தேவையா அப்படின்னா உடனே என்ன சொல்லுச்சுன்னா .com வாங்கி வச்சுட்டு .com இது 2க்கு ரீடைரக்ட் பண்ணிக்கங்க. .com புதுசு, நான் ஏன் ரீடைரக்ட் பண்ணணும்னு கேட்டா என்ன சொல்லுதுன்னா .com வந்து யூஏல இருக்கிற ஒருத்தன் பார்க்கும்போது .com சைட் பார்ப்பேன், .com கிளிக் பண்ணா இந்தியாவுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். சரி, அப்ப நான் எப்படி இன்டர்நேஷனல் எஸ்இஓ பண்ணுவோம்? அது .inலயே நீ பண்ணிக்கலாம். நேத்து நீ இப்படி சொல்லி, ஆமா நேத்து நான் அப்படி சொல்லல, என்ன மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி. Now, where will I do my international SEO? I already have 2 websites. நான் .inல பண்ணுவேனா இல்ல .co.inல பண்ணுவேன். இது 2 என்னன்னா வேற வேற ப்ராடக்ட். இது கம்பெனி அப்படின்னு சொல்றது .in இந்தியா. இப்ப ORGனா ஆர்கனைசேஷன், PIISனா பிசினஸ், அந்த மாதிரி வச்சிருக்காங்க. எல்லாரும் அது ஒரு இந்தியா மேல பற்று அப்படி சொல்லி வாங்கி வச்சிருக்காங்க. எப்பவுமே .com அப்படின்றத நீங்க போகணும். லாங்கர் பெர்ஸ்பெக்டிவ் நீங்க யோசிக்கிறீங்க. இப்போ நீங்க ஒரு 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 அபார்ட்மெண்ட் வச்சிருக்கீங்க அண்ட் தட் இஸ் ஒன்லி இன் இந்தியா. இப்ப நாங்க எங்க அபார்ட்மெண்ட்டுக்கு PGPOWA .in தான் வச்சிருக்கோம். ஏன்னா அங்க இருக்கிற 560 பேர் வேற எங்கேயும் ஒண்ணு பண்ண போறதில்ல. .in போதும் எங்களுக்கு வருஷத்துக்கு 500 இருந்தா போதும். ஆனா அது பில்ட் பண்ணது புறவங்கராவுக்கு .com வேணும். ஏன்னா அவனுக்கு இது ஒண்ணு கிடையாது, அவனுக்கு வேர்ல்டு ஃபுல்லா. So that is how you have to know that. அதாவது ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துல you cannot say that your business will never grow abroad அப்படின்னு. இப்ப இன்னைக்கு நேற்று ஸ்ரீலங்கால இருந்து ஒரு என்கொயரி வந்துச்சு. அவங்களோட இன்ஸ்டிடியூட்டோட டை அப் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு சர்டிபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். சோ அந்த டைம்ல நம்ம இப்ப தெரியுது ஸ்ரீலங்கால நமக்கு மார்க்கெட் இருக்கு. So now what I'll do is that I'll open a page for Sri Lanka. அப்போ .in/SL போடும்போது அது வராது, .com/SL போடும்போது அது அத்தாரிட்டி இல்ல, அந்த ட்ரஸ்ட் எல்லாமே வரும். ரீடைரக்ட் அதுவும் நீங்க ஒண்ணு சர்வர்ல போய் ரீடைரக்ட் கொடுக்கணும், 2வது சர்ச் கன்சோல்ல போயிட்டு ரீடைரக்ட். அங்க மட்டும் ரீடைரக்ட் கொடுத்தா Google will not understand. You have to come to search console. நான் காமிக்கிறேன். இன்டர்நேஷனல் எஸ்இஓ வரும்போது இதை ஞாபகப்படுத்துங்க. அந்த ரீடைரக்ட் எப்படி வந்து அப்ளை பண்ணுங்க. நேத்து இருந்ததே ஞாபகம் இல்லை, தொட்டு பார்க்கல, பாத்துறாங்க. நீங்க உருப்பட்டா நம்பர் வெறும் அம்மா நம்பர் இருக்குது, கூப்பிட்டு சொல்றேன். எது படிக்க முடியும் கூப்பிடுறது அம்மாவை. அப்ப நேத்து நான் சொன்ன ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டியா? ஈவென்ட் மேனேஜர் கிரியேட் பண்ணிட்டியா? ஆக்டிவேட் பண்ணிட்டியா? யாராவது காமிக்கிறேன் என்ன தலையை கொஞ்சிட்டாரு அங்க பேசிட்டு நேரம் நம்மளதான. மேடம் நீங்க உங்க பிசினஸ்க்கு இது ரொம்ப முக்கியம். Sneha will be coming for another next batch. Next batch க்கு SEO இந்த வர முடியும். அதுக்கு திருப்பி Google Ads ஆரம்பிக்கும். முடியல நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து உங்களுக்கு வெப் 2.0 போக போகுது.
இன்னைக்கு என்ன டியூஸ்டே, இந்த வாரம் எஸ்இஓ முடிஞ்சிடும். அதுக்கோட சர்ச் கன்சோல் அண்ட் தென் இன்னைக்கு இன்னொன்று பார்த்தலாம், ஆப் ப்ரொமோஷன். See, traffic and engagement தயவு செஞ்சு ரன் பண்ணுங்க. And if you have doubt, please do ask me. This is the only time where you can play around. கம்பெனிக்குள்ள போயிட்டு எல்லாம் வந்து அவனுக்கு வந்து இங்கே மெட்டா ஆட்ஸுக்கும் கூகுள் ஆட்ஸுக்கும் we are scrutinizing that much. அது ஜஸ்ட் பேசிக்கா தெரிஞ்சா பத்தாது. இங்க வந்து ஒரு ஒரு பையன் வந்தான், இது இன்டர்வியூ இங்க போன வாரம் நடந்த இன்டர்வியூல ஒரு பையன் வந்து அவனுக்கு பேசிக்கா அவேர்னஸ் ஆட் செட் பண்ணுன்னு சொன்னான். அவேர்னஸ் இருக்கிறதுல ஈஸி, அது செட் பண்ணுன்னு சொன்னதையும் சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணி வச்சான். அப்பவே 50% இஸ் ரிஜெக்டட். அதுக்கு அடுத்து வந்து சரி பார்க்கலாம் அப்படி சொல்லும் போது ஹெச்ஆர் பேசியிருக்காங்க, நான் ஒரு 5:30 சொல்லட்டுமா அப்படின்னா. ஏன் அப்படின்னா, எனக்கு இன்னொரு கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், ஸோ ரெண்டே நான் கம்பேர் பண்ணிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு. 100% ரிஜெக்டட் கிளம்பு சொல்லி. இப்ப அவன் வந்து நேத்து நேர்ல வந்தான், இல்ல கிளம்பு. சி, எனக்கு அவன் இன்னொரு கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணதோ இல்ல வெயிட் பண்ணதோ பிரச்சனை. அட்லீஸ்ட் ஈ குட் ஹவ் டோல்ட், நான் என் வீட்டுல ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டு கேன் ஐ லெட் யூ நோ, இல்ல நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு நான் சொல்லட்டுமா. அதை விட்டுட்டு இதுக்கே அறிவில்லையே உனக்கு, நீ எப்படி வந்து இதை ரன் பண்ணுவ அப்படின்னா, அதுதான் என் ஃபர்ஸ்ட் யோசனை. பேச கூட தெரியலையே, நீ எப்படி வந்து ஒரு ஹை டிக்கெட் கிளைண்ட் ஹேண்டில் பண்ணுவ, அவங்க கேட்கும் போது வந்து நீ என்ன சொல்லுவ. ஓகே, ஆப் ப்ரொமோஷன் அகைன் கூகுள் ஆட்ஸ் நம்ம பண்ண மாதிரி இன்ஸ்டால்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்ல தான் பண்ணணும். நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம வெப்சைட்ல எப்படி அந்த ஈவெண்ட்ஸ் மேனேஜர்ல போய் பண்ணமோ அதே மாதிரி அதுல வந்து வெப்சைட்டை செலக்ட் பண்ணோம்ல, அது மாதிரி ஆப்ல செலக்ட் பண்ணி போடணும். we don't have an app, ட்ராக் பண்ணணும்ல. ஆமா, கண்டிப்பா ஆப் இருக்கும், அதனாலதான் நமக்கு இது காமிக்க முடியல. அண்ட் ஆல்சோ மெட்டா பிசினஸ் செட்டிங்ஸ்ல ஆப் மேனேஜர் ஒன்று இருக்கும், அது டெக்னிக்கல், அது வந்து டெவலப்பரோட ஹெல்ப்ல தான் பண்ண முடியும். ஆப் ஐடின்னு ஒன்று இருக்கும், அதை மட்டும் கொண்டு போகும். இதுல வந்து அமேசான் ஸ்டோர் அதெல்லாமே வரும் நினைக்கிறேன். அதே மாதிரி இது கண்டிப்பா ஸ்டோர்ல இருக்கணும். அது இதுல வந்து வேற ஸ்டோர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், பாக்கலாம். ஸோ அகைன் இதெல்லாம் வந்து சேம் தான், கேம்பெயின் பட்ஜெட், ஆட் பட்ஜெட், எவ்ரிதிங் இஸ் சேம். இங்க iOS 14+ கேம்பெயின் அப்படின்னா 14+ இருக்கிற 14+ அந்த OS அந்த வெர்ஷன் 14+ மேல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது செட். ஏன்னா அந்த ஆப் வந்து அதுக்கு தான் காம்பேட்டிபிள் அப்படின்னா வந்து நீங்க இதை டர்ன் ஆன் பண்ணிடுங்க, இல்லைன்னா விட்டுரு. That's it. Next, இங்க வந்து இங்க பாருங்க, கூகுள் பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர், ஃபேஸ்புக் கேன்வாஸ், அமேசான் ஆப் ஸ்டோர், மெட்டா குவெஸ்ட் ஆப் ஸ்டோர், இது எல்லாமே இருக்கு. இத்தனை வந்து நமக்கு அக்செப்ட் பண்றாங்க இந்த ஸ்டோர்ல. ஆமா, கண்டிப்பா தனித்தனியா தான் தனித்தனி ஆட் செட்டா நீங்க ரன் பண்ணலாம். அது இது நான் ஆப் கிரியேட் பண்ணி வச்சது. என்ன சொல்றது, என்ன கேம் டைப் பண்றது. கேண்டி கிரஷ் வந்து இதுல தான் இருக்கும். இதுல கேண்டி கிரஷ் டவுன்ஷிப்பா இதுல இட்ஸ் ஆக்சுவலி நாட் கனெக்டட் டு அவர். ஆமா, இது நம்ம ஆப் கிடையாது. சோ அந்த ஆப் அங்கே பிளே ஸ்டோர்ல தானே இது. அதாவது இதுல நீங்க பண்ணலாம். ஆனா என்னன்னா, ஆப் கனெக்ட் ஆயிருந்தாதான் இது வந்து ஆட் ரன் ஆகும். இந்த ஆப் கண்டிப்பா கனெக்ட் ஆயிருக்கு. சோ இங்க வந்து எரர் காமிச்சிட்டு இருக்கு, வெரிஃபைங் யுவர் சேஞ்சஸ் அப்படி சொல்லிட்டு. ஆப் ஐடி ஆப் ஐடி வந்து கண்டிப்பா உனக்கு தான் தெரியும். ஒண்ணு ஆப் இன்ஸ்டால் பண்ண வைக்கிறதுக்கு, இல்ல இன்ஸ்டால் பண்ண ஆப்பை வந்து யூஸ் பண்ண வைக்கிறதுக்கு. ஒன்லி ஆப்.
ஒன்னு ஆண்ட்ராய்டுக்கு பண்றோம்னா ஒரே கேம்பெயின் ரெண்டு ஆட்ஸ் ஃபர்ஸ்ட் எவ்ரிதிங் இஸ் சேம். இதுல வந்து எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. இதுல வந்து நெக்ஸ்ட் ஆப் நேம் இங்க வந்து பேஜ் இன்ஸ்டாகிராம் த்ரெட்ஸ் ஆப் ஸ்டோர். இது நம்மளது கிடையாது, அதனால வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சிங்கிள் இமேஜ் கீழே வந்த டெஸ்டினேஷன் send people to play an interactive demo of your app. Deep link அப்படினா வந்து you can send it to a particular page of that app. நீங்க வந்து ஒரு அஜியோட ஒரு ஆப் வச்சுக்கோங்க, ஆனா நீங்க வந்து குர்தா செட் தேடி இருப்பீங்க, அந்த டைம்ல இது நீங்க டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி வரும். நீங்க டவுன்லோட் பண்ணி முடிச்ச நேரம் அந்த பேஜுக்கு எடுத்துட்டு போகும். அதுதான் இந்த டீப் லிங்க். ஸோ டீப் லிங்க்னா அந்த பர்டிகுலர் அந்த பேஜ் கூட லேண்டிங் பேஜ் இருக்குல்ல, அதுதான் இங்க டீப் லிங்க். ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்க கொடுத்துக்கலாம். அண்ட் கிரியேட்டிவ் அகைன் இமேஜ் வீடியோ ஆர் கேட்லாக். கேட்லாக் நம்ம இன்னும் ஆட் பண்ணல, ஆர் ஃப்ரம் கேட்லாக். அண்ட் தென் கிவ் பப்ளிஷ். செட்டப் கிரியேட்டிவ் இமேஜ் ஆட். இதுல எல்லா டைமும் அந்த அம்மாவதே கொடுத்துட்டு இருக்கோமா? அதான் இது வந்து ஆப் இன்ஸ்டால், ஆப் ஈவென்ட்ஸ் இருக்குல்ல, ஆப் ஈவென்ட்ஸ் யூ கேன் do. ஆனா again only Spotify can do that. This particular artist can do that. இது ஆப்போட ஓனர் தான் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஆப்ல வந்து நீங்க அந்த ஆப் மேனேஜர் இருக்குல்ல, இப்ப இந்த பிசினஸ் செட்டிங்ஸ்ல போயிட்டு இப்போ அவரு ரன் பண்ணது வேற டைப் ஆட் ஆகும். ஆப் ஆட் கண்டிப்பா புரியல. அது இன்ஸ்டாலயோ ஃபேஸ்புக்ல நான் அவ்வளவுதான் வச்சிருப்பேன். இது நான் கிளாஸுக்காக நான் கிரியேட் பண்ணது. இங்க எங்க ஆப்ஸ் பிசினஸ் செட்டிங்ஸ்ல ஆப் இருக்கா, ஆப்ல போயிட்டு நீங்க இங்க ஆட் கொடுங்க. ஸோ கிரியேட் நியூ ஆப் ஐடியில கனெக்ட்னா நான் உங்க ஆப் ஐடி வச்சு நம்ம கனெக்ட் பண்ணலாம். இல்லை நம்ம ரிக்வஸ்ட்னா வந்து ஒரு வேற ஒரு கிளைண்ட்டுக்காக நம்ம ரன் பண்றோம், நம்ம ரிக்வஸ்ட் பண்ணிருக்கோம். இல்லைன்னா ஆப் ஐடி புதுசாக கிரியேட் பண்ணும். இதுல கொஞ்சம் டெக்னிக்கல் ஒர்க் இருக்கு. ஓகே, சரி நாளைக்கு வந்து ஷாப்பிங் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ எனி ஒன் ஆஃப் யூ வில் பி ரன்னிங் என்கேஜ்மெண்ட் ஆட், ஒன் ஆஃப் யூ வில் பி ரன்னிங் டிராஃபிக் ஆட். யார் ரன் பண்றாங்க? ஒன்னு டிராஃபிக் ஆட் ரன் பண்ணுங்க. உங்க ரெண்டு பேர்ல யார சொல்லுவேன்னு தெரியாது. ரெடியா இருக்கு. அது கிளாஸ்ல கிளாஸ் முடிச்சு பார்த்துக்கலாம். கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா இல் ரன் த ஷாப்பிங் ஆட்ஸ் ஆர் சேல்ஸ் கேம்பெயின். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இது ரெண்டு தான் இருக்கு. இது ரெண்டுல வந்து ஒன்னு ஜெஷினா பண்ணுவாங்க, ஒன்னு எதர் ஒன்னு பண்ணாங்க. சரியா? கம் ப்ரிப்பேர்.
ஓகே ஸ்னேகா, என்ன உடம்புக்கு என்ன போய் தானே? சார் இல்ல சார், முடியல. சரி சரி, ரெஸ்ட் எடு.